சண்டைன்னு வரும்போது கைகலப்பு வரும்போது என்ன பண்ணுவீங்க? என்ன ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஆயுதம்னா வந்துட்டு அதுல அடிச்சாலும் சரி, கையில் அடிச்சாலும் அவங்களுக்கு வலிக்காது, எனக்கு தான் வலிக்கும். அதனால என்ன பண்றேன், வாயவே ஆயுதமா யூஸ் பண்ணி நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சிருவேன். முந்தி எல்லாம் அடிப்பாங்க, இப்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்பப்ப ட்ரெண்ட மாத்திக்கிட்டே இருக்காங்களே. உங்க வீட்ல 2 நாய் வளர்த்துறாங்க சார். அந்த 2 நாய்கிட்ட கூட நான் இவ்வளவு கடி வாங்கினது இல்லைங்க சார். கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல மரண கடி வாங்கியிருக்கேன் சார். ஆனா சைக்கிள் கேப்ல பொண்டாட்டி நாய் நீங்க பாத்தீங்களா? போட்டு விடுறாங்க, போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். அவங்க அப்பா அம்மா அவங்க வளர்க்குற நாய் கூட வந்து என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க சார். ஆனா இவங்க எப்படின்னா செகண்டுக்கு செகண்ட் சண்டை ஆரம்பிப்பாங்க. சரி, ஓகே. அதோட விளைவு தான் வந்து கை கலப்பு, கடிச்சு வைக்கிறது எல்லாமே. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. எனக்கெல்லாம் ஆயுதமே தேவையில்ல சார், கையே போதும். மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்சா கைய வச்சு முடிய பிடிச்சு கொட்டிடுவேன் சார். கொட்டி கொட்டி தலையில முடிய இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டேன் சார். கிள்ளி வச்சிருவேன், ஊக்க வச்சு குத்திட்டே இருப்பேன் சார். ஊக்க வச்சு குத்துவீங்களா? ஊக்க வச்சு அவங்களுக்கு ரொம்ப வலிக்காத அளவுக்கு நறுக்கு நறுக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி குத்திட்டே இருப்பேன். ராஜா, நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. எதுனா சீரியஸா பேசிட்டு இருப்போம், அந்த டைம் வந்து நான் ஈ அப்படின்னுவான். அப்ப எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். சும்மா பேசிட்டு இருக்க கூடாது, இன்னைக்கு அவன் மண்டை குழந்தைறான் பாரு. இப்ப என்ன பண்ணுவேன், டக்குன்னு பூரிடுவேன். பூரினதுக்கு அப்புறமும் அவன் வந்து பூரிடுவீங்களா? பராண்டறது. ஓகே. அவன் ஃபேஸ வந்து பொராண்டி விடுவேன். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அப்ப வந்து தப்பிச்சிடுவான். சரி, என்னடா தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போய் மூக்க கடிப்பேன். ஆமா சார். பாவம், அவரே கிக் பாக்ஸிங் வாங்கின மூக்கு மேல அடிச்சவருக்கு அவங்க கடிச்சா மூக்கு பெருசாயிடுச்சு. எங்க? ஏய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கறடா. அது என்னன்னாலும் நாங்கள் 2 பேருமே தான் கிச்சனில் இருப்போம். என்னன்னா தோசை சுடும் போது அவர் எப்படியும் கூட தான் இருப்பாரு. லைட்டாக சூடு வைக்கிறது. அண்ட் சூடு வைக்கிறதா? சூடுதான் ரொம்ப இல்லை சார், லைட்டாக வச்சுட்டு அப்படியே எடுத்துடுறது. நீ செய்வடா, உன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுதுடா. நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணது வெளியவும் தெரியக்கூடாது. ரொம்ப கஷ்டம் சார். கிச்சன்ல கூட நிக்கவே பயமா இருக்கும். எப்போ எங்க என்ன நடக்கும்னு தெரியாது. சூடு வச்சா வலிக்காதாங்க சார்? வலிக்கதான் சார். அது எப்படி சார் வலிக்காம இருக்கும்? குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. வைப்பு சூடு வச்சாலும் சூடு தான். சூடு வைப்பாங்க, நீங்களும் அமைதியா இருக்கீங்க. வலிக்காதுங்கிற அதுக்கும் அமைதியா இருக்கீங்க. ஓடி போய் வடிவேலு காமெடி போட்டு பார்த்து சிரிச்சுக்க வேண்டியது, வேற ஒன்றும் பண்ண முடியாது சார். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். நீங்க இந்த மாதிரி சூடு வாங்கியிருக்கீங்களா? நோ சார், நெவர். சார் அதெல்லாம் பண்ணவே முடியாது சார் நம்மளால. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஆண்டவன் எடுத்துட்டான் நம்மளை விட்டு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.